ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025-26க்கான நியூ டெஸ்ட் பேட்சை நாம் வரும் 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது 15/7/2025 ஆரம்பிக்கிறோம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேவுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். சரி, இந்த டெஸ்ட் பேட்சினுடைய முழு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனுடைய டெஸ்ட் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது வந்து ஆர்டினரி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும். இது வாட்ஸ்அப் குரூப்பில் நடத்துகிற ஒரு டெஸ்ட் பேட்ச். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 15/7/25 ஸ்டார்ட் ஆகுது. இதில் டெஸ்ட்டுடைய டாபிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் 1.1, 1.2, 1.3. அடுத்தது எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 1 வந்து பார்ட் 1. எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு குறுகிய நாட்கள் இருப்பதனால ஒவ்வொரு யூனிட்லையும் வந்து நம்ம 2 பார்ட்டாக கொடுத்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ எஜுகேஷன் சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம முதல் டெஸ்ட்டு கொடுக்குறோம். அதே போல் இதில் முக்கியமானது என்னென்னாக்கா, எஜுகேஷன் சைக்காலஜிலே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம பிரிண்ட் அவுட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணி அதுலேருந்து கொஷின்ஸை கொடுப்போம். 2001, 2002 கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த கொஷின்ஸுடைய வித் ஆன்சர் இல்லாமல் வித் டீட்டெயில் ஆன்சரை நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைவருக்கும் நம்ம பிடிஎஃப் அனுப்பப்படும். அதே போல் ஜிகேவிலையும் வந்து ஒவ்வொரு மொத்தம் எத்தனை யூனிட் அப்படி இருக்குனாக்கா 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்லேயும் ஒவ்வொரு யூனிட்டில் வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரித்து அதில் பார்ட் 1, பார்ட் 2 நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். சரி, இப்போது இதில் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வரும். அந்த 100 கொஷின்ஸில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து 20 மார்க்கும், எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து ஒரு 60யும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸு, அதே போல் ஜிகேவில் வந்து 10 கொஷின்ஸு, டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வரும். இதுதான் வந்து கொஷின்ஸினுடைய ஃபார்மெட். இதே தான் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக இருக்கும். இதை பார்த்திங்க அப்படின்னாக்கா 20, அதாவது 20 டெஸ்ட்டு வரைக்கும் நம்ம யூனிட் வைஸாக நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு 10th புக்கு தான் முழுசாக நம்ம கவர் பண்ணுறோம். அதே போல் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம எதை கவர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 9th தமிழ் புக்கையும் நம்ம அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ நம்ம வந்து மெட்டீரியலாகவே நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைவருக்கும் 9th புக்கினுடைய ஒன்லி எம்சிக்யூ மட்டும் நம்ம கொடுத்து அதுலேருந்து டெஸ்ட் வைக்கிறோம். முழுக்க 10th தமிழ் புக்கை ஃபுல் கவர் பண்ணுறோம் A to Z. அதே போல் 9th தமிழ்லேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ நம்ம கொடுத்து அதுலேருந்து நம்ம கவர் பண்ணுறோம். அப்போ 10th + 9th புக்கை தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம கவர் பண்ணுறோம். அடுத்தது 20 டெஸ்ட்டு வரைக்கும் யூனிட் வைஸாக டெஸ்ட்டு வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 ஹாஃப் போர்ஷன் டெஸ்ட்டு, அதாவது ஒரு 5 யூனிட் வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, அதே போல் ஒரு 5 யூனிட் வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு எத்தனை பேர் 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கான நம்ம டேட் நம்ம கொடுக்கல. ஏன் அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னாக்கா, இப்போ வந்து எக்ஸாம் டேட் வந்து அவங்க சொன்ன 28/9/25 வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. அப்போது அது 1 வாரம் இருக்கலாம், அல்லது 2 வாரம் கூட அது டேட்டு வந்து தள்ளி போகலாம். அதுக்காக நம்ம அந்த டேட்டை வந்து நம்ம சொல்லாமல் இருக்கோம். சப்போஸ் ஒரு 2 வாரம் தள்ளி போச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு திரும்பவும் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும். புரியுதுங்களா? மேலும் இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைவருக்கும் ப்ரீவியஸ் இயர் ஆல் சைக்காலஜி, அதாவது 2001லேருந்து லாஸ்ட்டாக நடந்த 22 வரைக்கும் நடந்த அனைத்து சைக்காலஜி கொஷின்ஸ் பேப்பரும் உங்களுக்கு கொடுக்கப்படும். வித் டீட்டெயில் ஆன்சரோட அந்த கொஷின்ஸ் பேப்பரில் இருக்கும். அதே போல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் நடந்த, அதாவது பிஓ எக்ஸாமு, யூஜி டிஆர்பி, எஸ்ஜிடி டிஆர்பி, அதே போல் இப்போ லாஸ்ட்டாக நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய எக்ஸாம், அதில் கேட்கப்பட்ட தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மொத்தம் ஒரு 5 செட்டுக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், அதாவது 150 கொஷின்ஸ், 5 செட்டு கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணப்படும். புரியுதுங்களா? சரி நண்பர்களே, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ள ஆசிரியர்கள் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் ஸ்பேஸில் கொடுக்கப்பட்ட நண்பருக்கு தொடர்பு கொண்டு சேர்ந்து வெற்றி பெறவும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.